பாப்பா குரலே கேட்கல, உள்ள இருக்காளா? என்னது டாடி? நீ ஏன் டாடி பாப்பாவை ஏதாவது சொல்ற? சும்மாவா? அவள் இல்லை உனக்கு இவங்ககிட்டலாம் வேற மாதிரி நடந்துக்கிற, அவளை மட்டும் பார்த்தா நீ வேற்றார் பிள்ளை மாதிரி நடத்துற டாடி. எப்படி வேற்றார் பிள்ளை மாதிரி நடத்துற? யாரு? பட்டு பற்றி தெரியாத சொல்லுக்கு. சண்டைக்கு நிற்பாடா, ஆனால் கம்முன்னு இருப்பா மணி கணக்கா. இல்லைங்க, எங்கள் வீட்டில் தண்ணிக்கு நிறைய போராடி டயர்ட் ஆகிட்டு, சரி டீயாச்சும் குடிப்போம்னு சொல்லி குடிச்சிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் மனசு ரிலாக்ஸேஷன் ஆகுதாட்டு லைவ் போட்டு உட்காந்துருக்கேன். யாரையாச்சும் ஏதோ பேட் கமெண்ட் போட்டு போங்க, ஏதோ பண்ணிட்டு போங்க. நாங்கள் என்ன அடுத்தவங்க வழி யாருக்கும் புரிய போகிறதில்ல. அவங்க 5 நிமிஷம் கமெண்ட் போயிட்டே இருப்பாங்க. போட்டு போங்க, என்ன இப்போ அதெல்லாம் என்ன ஆகிட போகுது? என்னது மனுஷாளுங்க நம்மளுடைய எல்லாமே கஷ்டம் நடக்குது, கஷ்டப்படுத்துகிறாங்கன்னா குப்பை கவருது. ஆனால் கடவுளும் சேர்த்து கஷ்டப்படுறவங்கள தான் கஷ்டப்படுத்தும் போது அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை, நினச்சிட்டு போயிட வேண்டியதுதான். ஒன்றும் சொல்லாதடா டாடி, ஆனால் வால்யூம் குறைச்சிக்கோ ஹரீஷ். சரி, நீ எது வேணால் பண்ணிட, ஆனால் வால்யூம் குறைச்சிக்கோன்னு தான் சொல்கிறேன். வைக்கக்கூடாது. உட்கார டாடி. என்ன பண்ண போகிற? அதுக்கு அது திருப்பி போட்டு உட்கார வேண்டியதான். நாங்கள் கரெக்டாக லெவலாக இருக்கேன். காய போடுறியா? இப்போ போய் ஆரிஷ் ஹெல்ப்புக்கு அனுப்புவா வேணவா? வராத போடலை ஹரிஷ், நாங்கள் போஸ்ட்டே போடுறதில்ல, டைம் இல்லைல்ல டாடி. அந்த அதுலேயும் கொஞ்சம் அந்த இது இருக்கான்னு செக் பண்ணிக்கோ டாடி, ஆயில் அந்த இது கெமிக்கலு. ஏன்னா நான் பார்க்கல இந்த சைடு. தேங்க்ஸுங்க பாஷா, தேங்க்யூ ஸோ மச்சுங்க. லாரிகள் வந்து ஒரு ஓட்டார்கள் அல்லது வேறு என்ஜினை வச்சு ஓட்டார்களா? யூடியூபா? நான் இன்ஸ்டாவில் இல்லையா, நான் யூடியூப் தான் லைவ் போட்டிருக்கேன். சுமி ஆஃபீஸர் 8393. விவசாய பிரதர் என்னன்னா, பெரிய லாரி, சின்ன லாரி கிடையாது, ரொம்ப பெரிய லாரி தான் வந்துச்சு. எங்கள் வீட்டுக்கார் சொல்லிகிட்டே இருந்தான். நான் சொன்னேன், அவங்க சரியாக மிஷின் எடுத்துகிட்டு வரல, சரியாக பண்ணலை, அவங்க மேலே தான் மிஸ்டேக்கு நான் சொல்லிகிட்டே இருந்தேன் ரிப்பீட்டடாக. ஆனால் எங்கள் வீட்டுக்கார் சொல்லிட்டாங்க, இல்லை அவங்க இருக்கிறதுல பெரிய மிஷின் எடுத்துகிட்டு வந்தாங்க, 3-4 மிஷின் மாற்றி போட்டாங்க, அது உள்ளே போய் மாட்டிக்கிச்சு மிஷினு. அப்போ மாட்டும் போது வந்து அவங்க ட்ரை பண்ணாங்க எடுக்கிறதுக்கு மாற்றி அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், இல்லை அவங்க வந்து சரி. நான் லாரி பார்க்கல ஆக்சுவலாக, கீழே வெளியில். எங்களுடையது வந்து கொஞ்சம் மலை மேலேனால ஒரு 6 அடி பாதையா, அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஆளுங்க 15 பேர் வந்தாங்க இந்திக்காரங்க. வந்து அந்த பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வந்த ஒவ்வொரு எக்யூப்மெண்ட்ஸ், அந்த மிஷினு அப்பா எவ்வளோ பெருசு, பார்க்கவே பயங்கரமாக இருந்துச்சு. ஹாய், அவங்க தூக்கிட்டு வந்தது சாப்பிட்டாச்சுங்க. நீங்கள் சாப்பிட்டீங்களா? அவங்க தூக்கிட்டு வந்ததை பார்க்குறப்ப அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு, அவ்வளோ வேலை பார்த்தாங்க. ஆனால் என்ன ஒன்று, எங்களுக்கு தண்ணி வராது மட்டும்தாங்க வருத்தம். இப்பயும் போர் போட்டாங்க, தண்ணி தெரியுது, ஆனால் எங்களுக்கு யூஸ் பண்ண முடியல. இன்னொன்று பாருங்களேன், ஜாதகம், ஜோசியம், அப்புறம் வந்து நல்லது கெட்டது நிறைய சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் பார்த்தா வந்து எப்படி எதுலெல்லாம் ஒரு கெட்டது இருக்குமோ அதுவாக தான் நடக்குதே தவிர நல்லது தேடி போனால் கூட கிடைக்க மாட்டேங்குது. ஹரீஷ்